ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செப்டம்பர் மாதம் வருகிறது சந்திர கிரகணம். இதனால் 5 ராசிக்கு ஆபத்து, கொஞ்சம் கவனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 ராசி யார், அந்த 5 ராசிக்கு என்ன ஆபத்து, என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஆபத்து, என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2024 ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமும் 2வது சந்திர கிரகணம் என சொல்லக்கூடிய கிரகணமானது இந்த செப்டம்பர் மாதமானது வரப்போகுது. இந்த கிரகணமானது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த மாற்றத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் என்று ஒரு சில ராசிக்காரங்களுக்கு முக்கியமான தாள்களானது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, இது ஒரு அதிசயமான நிகழ்வு என்று நம்பிக்கை இந்திய மக்களாகிய நமக்கு பரவி இருக்குது. இந்த கிரகணங்கள் நடக்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும் செய்யணும், இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது என பலர் கூறுவது உண்டு. அது மட்டும் இல்லாமல் கிரகண நிகழ்வு நடக்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதும் உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த 2024 ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாளில் கோவிலுக்கு சில மூடுவாங்க என்று சொல்லப்படுது. வீட்லேயே வழிபாடு செய்கிறது கிரகண நாளில் நல்லது என்று சொல்லப்படுது. தேவையில்லாமல் வெளியில் இந்த நாள் செல்ல வேண்டாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நாளில் வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. 2024 ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணத்தினால யாரெல்லாம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும், இந்த கிரகணத்தின் மூலம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இது எத்தனை மணி நேரம் நடக்கப் போகிறது, நம்ம இந்தியாவில் சந்திர கிரகணம் தெரியுமா தெரியாதா, எந்த ராசிகளுக்கு ஆபத்து போன்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக விடைய சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த 2024 ஆண்டுக்கான 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இந்த மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது, ஆனால் ஐரோப்பா அப்புறம் ஆசியாவில் காணலாம். அதாவது ஐரோப்பா, ஆசியா பெரும்பகுதியில், ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா இந்த பகுதிகளெலாம் கிரகணத்தை பார்க்கலாம். மேலும் இந்த சந்திர கிரகணம் 18ஆம் தேதி காலை 6:12 மணி முதல் 10:17 மணி வரை 4 மணி நேரம் 5 நிமிடங்கள் சந்திர கிரகணம் நீடிக்கும் என கூறப்பட்டிருக்கு. வேத சாஸ்திரங்கள் படி இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்ய வேண்டாம், செய்யவும் கூடாது. அதே போல் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியவிட்டாலும் கூட இதனுடைய பாதிப்பு அனைவராலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கிற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். சரி வாங்க, இப்போ இந்த சந்திர கிரகணத்தினால எப்படி கவனமாக இருக்கணும், எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால முக்கிய பணிகளும் காரியங்களும் சிறிய முயற்சியிலேயே முடிவடையும். வருமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான குறையும் இருக்காது. அதே போல் உயர் அதிகாரிகளிடம் இருந்து அங்கீகாரமும் மரியாதையும் பெறக்கூடிய நேரமாக இந்த கிரகணம் இருக்க போகுது. பணியில் இருப்போருக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். இந்த கிரகணத்தின் மூலமாக அனைத்து காரியங்களும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நடந்தேறும். ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது ஒரு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு என்று ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முடிவடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்க போகுது. உறவினர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்லது ஒரு செய்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடைய போகிறீங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றமானது ஏற்படும். பணிபுரியக்கூடிய இடத்துல கூட சாதகமாக உங்களுக்கு சூழ்நிலை அமையும். அப்புறம் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் கூட நீங்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஸோ மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த காலகட்டம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பயனடைஞ்சுக்குங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும்.
நான் ஆரம்பத்தில் ஆபத்துன்னு சொல்லிட்டேன். ஆபத்து கிடையாதுங்க, அதிர்ஷ்ட பலன். ஸோ அதிர்ஷ்ட பலன் தான் உங்கள் ராசிகளுக்கெல்லாம் கிடைக்குங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆபத்துன்னு நிறைய நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லிட்டேன். ஆபத்து கிடையாது, அதிர்ஷ்ட பலன். ஸோ அதனால் என்னடா அதிர்ஷ்டம் சொல்கிறேன் ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆபத்து கிடையாதுங்க, அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்ட பலனை தான் தெரியாமல் ஆபத்துன்னு இன்ட்ரோவில் சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அதிர்ஷ்டம் தான். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னா கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகண நேரத்தில் நிதி பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் உங்களுக்கு தீரும். இப்போ நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா தீரும். ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக அதிகரிக்கணும். ஏன்னா ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் போது ஆன்மீக ரீதியாக நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் பாலிய நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் கூட உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் தான் மிகவும் சாதகமானதாக இருக்கும். தற்செயலாக நல்ல செய்தி காதில் விழும். அந்த மாதிரி விழக்கூடிய செய்திகள் உங்களுடைய மனதுக்கு ஒரு வகையான தெம்பை கொடுக்கும். ஸோ அந்த தற்செயலாக நல்ல செய்தி காதில் வருதில்ல, அது உங்களுக்கு கேட்கும்போது ஆஹா நமக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களை உணர செய்யும். இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு இந்த கிரகணத்தில் கிடைக்கும். அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளால் எதிர்பார்த்த தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரியங்கள் குறித்த நேரத்தில் உங்களுக்கு முடிவடையும். மேலும் கன்னிராசிக்காரங்களுக்கு எடுத்த எல்லா முயற்சியுமே இந்த கிரகணத்தினால வெற்றியடையும். குடும்பத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். நிதி விவகாரங்கள் மெயினாக உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும். தொழில் மற்றும் வேலைகளில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுரிமையை கொண்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்பயுமே தொழில் வேலைகளில் முன்னுரிமை கிடைக்கும்போது அதை கரெக்டாக நாம் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் வெற்றியை நாம் பார்க்க முடியும். ஸோ நம்ம வெற்றி பார்க்குறதுக்கு நமக்கான டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரகணத்தில் வருது, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கு ரொம்பவே திருப்திகரமானதாக இந்த கிரகணமானது இருக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகணமானது இருக்க போகுது. உடல்நலம் மற்றும் வருமானத்தில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அதனால் நல்ல ஹாப்பியாகவே இருப்பீங்க. மாணவர்களுக்கு கூட எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த கிரகண டைமில் உண்டாகும். காதல் விவகாரங்களில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியானது இருக்கும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடி நீங்கள் செய்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிவடைக்க முடியும். நிதி பிரச்சனைகளில் இருந்த மன அழுத்தம் கூட இந்த கிரகண டைமில் வெகுவாக உங்களுக்கு குறையும். வருமானத்தை பெறக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தொடரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு முயற்சி நீங்கள் செய்கிறதன் மூலிமா ஈஸியாக எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக அடைஞ்சிக்கலாம். அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த கிரகணத்துக்கு பிறகு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக தொழிலில் மேற்கொள்வது நல்லது. தொழிலில் இப்போ அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். உரிய நேரத்தில் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் பணத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. முக்கியமான பணிகள்லாம் விரைந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான் பண்ணதுக்கு ஏற்ப பணிகளை முடிக்க முடியும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பண்டிகை காலம் போன்ற சூழ்நிலை உங்களுக்கு இந்த கிரகண டைமில் உருவாகலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாகவும் கிடைக்கவும் வாய்ப்பு அமையும். துறந்த உறவினர்கள் மூலம் நல்லதொரு திருமண உறவு உங்களுக்கு அமையும்.
அதே நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் விரிச்சல் வெளிப்படும். சிலருக்கு இது கஷ்ட காலமாக கூட இருக்கலாம். இது அவங்கவுங்களோட தசபுத்தியை பொறுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த கிரகணத்துக்கு பிறகு. அதனால் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு 2 விதமாக இந்த கிரகண பலன் கிடைக்க போகுது. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப கிரகண டைமில் நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த கிரகண டைமில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.